சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்பொழுது சட்டப்பேரவையில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுறாரு அப்படின்னும் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்த வேண்டியது சபாநாயகருடைய கடமை அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். இதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய கதையெல்லாம் பேசி வருகிறார் அப்படிங்கிற பதிலையும் கொடுத்து வராங்க. தொடர்ந்து அதிமுக வெளிநடப்பு செய்தா போங்க போங்க அப்படின்னு கிண்டல் செய்வதாக இபிஎஸ் அவருடைய குற்றச்சாட்டில் முன்வைத்திருக்காரு. ஆளுநருக்கு எதிராக பேசினப்போ கூட காங்கிரஸ் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி சபாநாயகர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வராரு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து செய்தியாளர் பாஸ்கர் நம்முடன் இணைகிறார். பாஸ்கர் வணக்கம். இபிஎஸ் உடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன பேசிட்டு வராங்க, சட்டப்பேரவையில என்ன நிகழ்கிறது? காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சபாநாயகர் அப்பா இரு பக்கமும் சட்டமன்ற உறுப்பினர்களை சமமாக நடத்துகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச மறந்ததை கூட அவர் ஞாபகப்படுத்தி பேச முயற்சி செய்கிறார். அதற்கான வாய்ப்பு சட்டப்பேரவையில இபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று விசிக தரப்பிலிருந்து அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. விசிக மட்டுமில்லாம சிபிஎம் கட்சிகளும் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் சபாநாயகர் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சுட்டு வராரு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை காங்கிரஸ் எதிர்த்து வாக்களிக்கும் என செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவரும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு வராரு. தொடர்ந்து பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், இப்ப இந்த விவாதம் தொடர்ந்து எந்த அளவுக்கு இருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் பெருமைமிக்க இந்த அவையில ஆவுடைய பெண் உள்ளிட்ட மதியழகன் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பேரவையுடைய தலைவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த தீர்மானம் என்பது விசித்திரமானது. ஒரு ஆசிரியர், பண்பாளர், நியாயமாக அவையை நடத்தக்கூடிய பெருமையை மிக்கவர் தான் பேரவைத் தலைவர் அப்பாவு என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச மறந்ததை கூட ஞாபகப்படுத்தி அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். ஒருதலைபட்சமாக செயல்படாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று அவர் செயல்படக்கூடிய நபராக இருந்து வருகிறார். இதன் காரணமாக அதிமுக சார்பாக கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிறது செல்வ பெருந்தகையுடைய கருத்தாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதே போல நாகை மாலி அவர்களும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான வாய்ப்புகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரு தரப்பிற்கும் சமமாக பல்வேறு விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. சபாநாயகர் இரு தரப்பையும் அரவணைத்துதான் பேரவையை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறது சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், அதே போல சிபிஐ, திமுக கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு. சபாநாயகர் அவையை சமமாக வழிநடத்துகிறார், ஒருதலைபட்சமாக செயல்படவில்லை. அதிமுக காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தீர்மானத்தை நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதன் காரணமாகவே சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக அந்த தீர்மானத்தை நாங்கள் முறியடிப்போம், ஆதரவாக நாங்கள் வாக்களிக்காமல் எதிராக வாக்களிப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து தங்களுடைய கருத்துக்களை பேரவையில தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். அதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்போது அவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.